பல நோய்களுக்கு அடிப்படை காரணங்கள் வந்து மன உளைச்சல், உளவியல் தான் காரணம் அப்படின்றாங்க. உளவியலுக்கும் மன ரீதியா நம்ம உணர்ச்சி வசப்படும் போது, கோவப்படும் போதோ, இல்ல கவலை அதிகரிக்கும் போதோ, பயம் அதிகரிக்கும் போது, நம் உடல்ல பலவிதமான மாற்றங்கள், ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். அதனுடைய தாக்கம் வந்து நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வலி வரலாம், ரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சுவாசங்கள் தடை ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம மனம் மகிழ்வோட இருக்கக்கூடிய மனங்களை உருவாக்கணும். நம்மள்ட்ட இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே இந்த செல்ஃபோனு, ஒவ்வொரு ட்ராக்லேயும் ஒரு மனிதர்கள் எந்த நோக்கத்தில் போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால உணவுகள் இருந்தும் உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையையும் அவங்கள இயல்புகளுக்கு மாறாக, ஏன்னா இயற்கைக்கு மாறான ஒரு வாழ்க்கை இருக்கு. ஒரு மனம் விட்டு பேசுறதை விட செல்போனில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. மூன்றாவது வந்து எல்லாரும் ஒரு 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 வேலை பளுவின் காரணமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனதில் தனக்குள்ள இருக்கிற விஷயங்களை, கஷ்டமோ துக்கமோ இல்லை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கூட, உளவியல் ரீதியான பிரச்சனையை கூட பகிர்ந்துக்க முடியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது நிதர்சனமான என்ன காரணம் அப்படின்னா இந்த செல்ஃபோன் தான். எல்லாருமே அதிகமாக பேசக்கூடியவங்க யார்கிட்ட இருக்கிறோம் அப்படின்னா செல்ஃபோன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. இதுவும் அடிப்படை காரணங்கள் என்பதை நாம் புரிதல் வரணும்.